வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாளை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். திருமதி நிர்மலா சீதாராமன் 2019 ஆண்டு பதவியேற்றதில் இருந்து தாக்கல் செய்யும் 9வது தொடர்ச்சியான பட்ஜெட் இதுவாகும். 2வது இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்திற்கு இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்து தலைமை தாங்குகின்றன. அரபு லீக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் பொதுச் செயலாளர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். புதுடெல்லியில் இந்தியா நடத்தும் முதல் இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இதுவாகும். இக்கூட்டம் ஏற்கனவே உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி கூட்டாண்மையை விரிவுபடுத்தி ஆழப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து மஞ்சள் அட்டை குடும்ப தலைவிகளுக்கும் விரைவில் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற தேசிய பெண் குழந்தைகள் தின விழாவில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு பேசினார். புதுச்சேரியில் தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் 3 நாள் வேளாண் விழா மற்றும் காய் கனி மலர் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். இக்கண்காட்சியில் உள்ளூர் வேளாண் துறை சார்பில் 40,000 பூக்களும், பெங்களூரு, புனே உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 10,000 பூக்கள் என 50,000க்கும் மேற்பட்ட பலவிதமான வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை சமயபுரம் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற 4 பெண்கள் கார் மோதி உயிரிழந்தனர். காயமடைந்த ஒரு பெண் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2025 ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வாகிய தேர்வர்கள் நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் தங்களது சான்றிதழ்களை www.trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.